முகவரியில 5 எழுதியிருக்கு. நாம பழக ஆரம்பிச்சு 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ 5வது வருஷம் ஆரம்பம். மறைமுகமா நீ காத்துக்கிட்டு இருக்கிறத சுட்டி காட்டுறியா? அப்போ ஒவ்வொரு வருஷம் நீ எனக்கு டைரி பரிசா கொடுக்கறது இதுக்கு தானா? கவிதா, இதயத்தை காத்துக்கலாம், ஆனா இளமையை காத்திருக்க முடியாது தெரியுமா? இதயங்கள் முதுமை அடைவது இல்ல திலக். நான் நேசிக்கிறது உன் இளமே இல்ல, இதயத்தை தான். எனக்கு உன் இதயமும் வேணும், உன்னுடைய இளமையும் வேணும். என் கடமைகள் என்ன முடியலன்னு உனக்கு தெரியும். கடமைக்கும் கடல் அலைகளுக்கும் என்னைக்குமே ஓய்வு கிடையாது கவிதா. திலக், எனக்கு குட்டி திலக்க பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? ஓஹோ, நான் வரேன் திலக். கவிதா, உன் கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா வருவேன். ஞாபகமா பத்திரிக்கை அனுப்பேன். பாய். விகிடத்தையே நம்பிட்டு இருக்காம ஒரு நல்ல உத்தியோகத்தை தேடிக்க கூடாதா? கலை யார் வந்தா விகிடத்தையும் ஜோசியத்தையும் தொழிலா நம்ம உருப்பதே இல்லை தெரியும். நல்ல வேலைங்க, எங்க அம்மா அப்பா உசுரோட இல்ல. இருந்திருந்தா என்ஜினியர் ஆகணும்னு நினைச்ச புள்ள இப்படி எலி மாதிரியும் பூனை மாதிரியும் கத்துறானு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. நான் எல்லா மிருகங்கள் மாதிரியும் கத்துறேன், ஆனா பழப்பு மாத்திரம் நாய் பழப்புங்க. எங்கிட்ட இருக்கிற கலையை சரியா மதிக்கிறதுக்கு யாருக்குமே தெரியலங்க. இந்த சட்டை ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது பாத்தீங்களா, மறந்தே போயிட்டேன். இந்தாங்க. என்னது இது? கூலி. கூலியா? நாலனா. என் தையக்கலைக்கு உங்க மதிப்பு இவ்வளவுதானா? கையிருப்பு இவ்வளவுதான். பணம் இப்ப வாங்கிக்க மாட்டேன். முதல்ல உங்க விகட கச்சேரிக்கு சான்ஸ் கிடைக்கட்டும். என்னது லெட்டரா? யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? அப்பா கிட்ட இருந்து. யாரு? அப்பா. முதல்ல லெட்டர் பெட். எல்லோருக்கும் எனது ஆசிகள். தலைமறைவாக சென்ற நான் தலை நிமிர்ந்து வருகிறேன். செல்வங்கள் அனைத்தும் பெற்று வருகிறேன். அடுத்த புதன் அன்று உங்களை சந்திக்க ஓடோடி வருகிறேன். மன்னிப்பை கோரும் சிவானந்தம். உங்க தாத்தாடா? ஆமா ஆமா. கவிதா, ஏன் ஓடி வர்ற? என்ன நடந்தது? நான் இப்போ உலகத்தின் உச்சிக்கே வந்துட்ட மாதிரி தோணுது. இந்த 2 பேரில் ஏதாவது ஒண்ணு தொட. எதுக்கு தொட?
அப்ப குட்டி கவிதாதான். என்னது? முதல்ல பிறக்க போறது குட்டி கவிதாதான். இது என்ன புது கவிதாவா இருக்கு? ஆமா திலக், எனக்கு விமோசனம் பிறந்துடுச்சு. எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்க கூடிய கட்டத்துக்கு வந்துட்டேன். கொஞ்சம் புரியும்படியாதான் சொல்ல. 8 வருஷமா நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறைய போகுது. என் குடும்ப சுமையை நான் இறக்கி வச்சிட போறேன். 2 நாள்ல எங்க அப்பா திரும்பி வரப்போறாரு திலக், திரும்பி வரப்போறாரு. கவிதா, இந்த 2 விரல்ல உன்னை தொட. எதுக்கு தொட? அப்போ முதல்ல பிறக்க போறது குட்டி திலக் தான். குட்டி கவிதாதான். இல்ல குட்டி திலக் தான். இல்ல குட்டி கவிதாதான். குட்டி திலக் தான். குட்டி கவிதாதான். சுமங்கலி பவா, சர்வமங்கலம் உண்டாகட்டும். வாமா கவிதா. யாரு? கவிதாவா? துரும்பா இழைச்சு போயிட்டாளே. யாரும் அந்த பரதேசி? உங்க அப்பா தாண்டி. அப்பாவா வரலையே, பரதேசியத்தானே வந்திருக்காரு. நேற்று விளையாட்டுக்கு மூஞ்சில கரிய பூசினேன். இவர் நிஜமாவே கரிய பூசிட்டாருமா. இந்தாமா என் கையால பிரசாதம். இதுதான் நீங்க எழுதியிருந்த செல்வமா? எத்தனை மூட்டை கொண்டு வந்திருக்கீங்க? குழந்தை, நான் எழுதியிருந்த செல்வம் என்ன தெரியுமா? பக்தி செல்வம், ஞான செல்வம், மோன செல்வம், தவச்செல்வம். போதும் போதும். ஆமா, சுவாமியார் புத்தி தெளிஞ்சு வந்திருக்காரு, ஆனா புத்தி திரும்பி வரல. ரிஷிகேஷ்ல இருந்து வர்றேன். கன்னியாகுமரி போய்கிட்டு இருக்கேன். நடுவழியில உங்களை எல்லாம் பார்த்து. அப்போ நடுவழியில தான் வந்திருக்கீங்க, நிரந்தரமா வரல. நாங்க என்ன சாகல சுவாமிகளே? குழந்தை, கோபமா பேசுற. இந்த வீட்டு கஷ்டங்களை எல்லாம் கேட்டேன். இந்த குடும்பம் இனியாவது அமைதியா இருக்க அந்த சர்வேஸ்வரனை பிரார்த்தனை பண்றேன். பிரார்த்தனையால மட்டுமே காரிய சித்தி கிடைச்சிடும்னா நாட்டுல வயல் வரப்போம் தொழிற்சாலைகளும் தேவையில்லை. கோயில் மட்டும் போதும் சுவாமிகளே. உங்க யாத்திரை தொடரலாம். ஏண்டி ஒரு வாய் சாப்பிட்டுட்டாவது போக சொல்லுடி. தொடர்களுக்கு சாப்பாட்டுக்கு என்னம்மா, 1000 தர்ம சத்திரம் இருக்கு. அவ கோபத்திலேயும் நியாயம் இருக்கு பார்வதி. குடும்பத்தை உதறித்தள்ள கோழத்தனம் மட்டும் போதும். ஆனா துறவரத்தை உதறித்தள்ள துணிச்சல் வேணும். அது என்கிட்ட இல்லம்மா. வர செண்டாளி, பெத்த அப்பனுக்கு ஒரு வாய் சோறு கூட போடாம விரட்டி அடிச்சிட்டியே. புருஷனோட மதிப்பு உனக்கு என்னடி தெரியும்? உனக்கு தான் கல்யாணம் வேணாம், காட்சி வேணாம், குடும்பம் வேணாம், உறவு வேணாம், ஒரு இடமும் வேணாம். உணர்ச்சி இல்லாத ஜென்மம். நல்லா சொன்னேம்மா, எனக்குன்னு உணர்ச்சிகள் இல்லதான். இருந்திருந்தா எவனையாவது இழுத்துக்கிட்டு ஓடி இருப்பேனே. கழுத்துல தாலியும் வயிற்றுல பிள்ளையும் தான் நான் சுமக்கலே தவிர 30 வயசுக்குள்ள 60 வயசு சுமையை நான் சுமந்துட்டேன். என்னும் சுமக்கணும். இதோ 2வது தடவை என் ராஜினாமா கடிதத்தை கிழிச்சு போடுறேன். கவிதா, உன் கண்கள்ல கண்ணீரா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. திலக், உள்ளத்துல ஆவல தோண்டின அத்தியாயம் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நான் எதிர்பார்க்கல. திலக், 5 டைரிகளும் எழுதி தேர்ந்து போச்சு. இன்னும் எத்தனை டைரியா நீ எனக்கு பிரசன்ட் பண்ணணுமோ? கவிதா, கவிதா, ஏன் என்ன பார்த்து இப்படி ஓடி ஒளியிற? ஒண்ணும் இல்ல, வேலையை ராஜினாமா பண்ண போறேன்னு சொன்னியே. வேலை என்னாச்சு? வேலை தானே, தொடரும்.
சந்திரசேகர். எங்க அம்மா பாஷையில சொல்ல போனா மை நியூ சாப்டர். இவ கூட உங்க ஆபீஸ் தானே? எனக்கு கீழே தான் வேலை செய்யறேன். ஆனா நான் மீட் பண்ணிக்கிறதே இல்ல. ஆமா, ஃபைல் மூலமா சந்திச்சுக்கிறது. நான் சொல்ல நினைக்கிறத ஃபைல்லயே எழுதுறது. சில நேரம் அவர் எழுதுறது அதிர்ச்சியா இருக்கும். கரெக்ட். ஐ அம் எ ஸ்ட்ரிக்ட் மேன். சில நேரம் அபத்தமாவும் இருக்கும். வா சந்திரா, போலாம். பாய் பாய். என்ன ஆச்சரியமா இருக்க? இப்படி திடீர்னு சொல்லிக்காம வந்தா எப்படி? முன்னாலேயே சொன்னா என்ன இங்க வர விடுவியா? இப்ப திடீர் விஜயத்துக்கு காரணம்? உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு. பாத்தாச்சு இல்லையா? அவ்வளவுதானே? சரி சரி, உள்ளவா. ஏன் ரோட்லயே ரொமான்ஸ் வேண்டாங்கிறியா? Shut up. Come in. இப்படி வா. உட்காரு திலக், சும்மா உட்காரு. இதுதான் ஒரு ரூமா? ஆமா, ட்ரெஸ்ஸிங் ரூம், டிராயிங் ரூம், பெட்ரூம் எல்லாம் இதுதான். பாத்ரூம்? ஹேய், திமிர பாரு. கொஞ்சம் இரு. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கேன், உனக்கு ஏதாவது கொடுக்கணும். அண்ணி, எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா? யாரம்மா வந்திருக்கிறது? கேட்க கூடாதுன்னு கேட்கலம்மா. தெரிஞ்சது, அவ்வளவுதான். அண்ணி, இப்படியே பின்பக்கமா போய் பக்கத்து ஹோட்டல்ல ஏதாவது டிஃபின் காஃபி சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ். சரிம்மா. நல்ல ஸ்வீட் ஒண்ணு இருக்கட்டும். ராஜு, குமார், அம்மா, அவர் போற வரைக்கும் பசங்க யாரும் முன்னால வந்து நிக்க கூடாது. ஆமா. ஏக்கா, விருந்தாளி யாரா இருக்கும்? ஆபீஸ்ல வேலை பாக்குறவரா இருக்கும். ரொம்ப நெருக்கமா பேசிக்கிறாங்க. பக்கத்து சீட்ல வேலை செய்யறவரா இருக்கும். ஒருவேளை சட்டாம்புள்ளியோட காதலனா இருக்குமோ? சிப்போ, என்ன சிப்போ? பாப்போ அப்படின்னு அக்கா ஏக வசனத்துல பேசுறா. அதனால காதலனா இருக்காது. போக்கா, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏண்டி? லவ்வா இருக்காதுங்கிறியே. மாப்பிள்ள மாதிரி ரொம்ப நாசுக்கா சாப்பிடுறியே. என்ன, நான் அந்த வீட்டு மாப்பிள்ள இல்லையா? டிஃபன் எப்படி? ரொம்ப பிரமாதம். ஏன் பிளஸ் பண்ற? இது ஹோட்டல் டிஃபன். அதான் நல்லா இல்ல. கவிதா, என்னவா? வாங்க ஏதாவது சினிமா போலாம். சாரி, எங்க ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்கு நான் போயே ஆகும். சரி, நானே மோட்டர் சைக்கிள் கொண்டு போய் விடுறேன். நோ தேங்க்ஸ். அப்ப நான் என்னதான் பண்றது? வேற யாராவது பொண்ணை துரத்த? ஏய். ஆமா, என்னது ஜன்னலுக்கு ஜன்னல் திரையா போட்டு வச்சிருக்கேன்? அது என்ன சுத்தி நானே போட்டுக்கிட்டு இருக்க திரை. திரை இருக்கிறதும் ஒரு வகையில நல்லதுதான். நெருப்பாச்சடி, நெருங்க விட மாட்டிய. இப்ப என்ன பண்ணுவ?